I'm going to start the recording. Started. Check. Start recording started. கண்களை எங்கே ஐ திங்க் இப்போ எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, கண்களை மூடி கற்றுக்கணும். ஓகே, பாரு. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும். எங்கே ஓடுவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. தூரம் போனாலும் தேடி வந்தீரே, துரோகம் செய்தாலும் தேடி வந்தீரே. மந்தையை மீட்கும்படி உயர்த்தி வைத்தீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் படுக்கை போட்டாலும் விடவில்லையே. யோனாவை போல நான் தேசியாய் படுக்கை போட்டாலும் விடவில்லையே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க
சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? நீர்தானே என் துணையாணி, உம் நிழலில் களிகூருவே. நீர்தானே என் துணையாணி, உம் நிழலில் களிகூருவே. உறுதியாய் பின்தொடர்வே, தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே, தினமும் துதிக்கின்றே. Thank you, Holy Spirit. Thank you, Lord. உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் வாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தை நாங்கள் சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய் நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் மாற வேண்டும். தூரி கெபே சந்து ரகபலஷே நௌரி பௌலி அந்தரகடகடகடகா தீபல தோர கிபி சத்துரகடகதலபா. ரெஸ்டோர் ஜீசஸ், எங்களை மறுபடியும் திருப்போம், எங்களை மறுபடியும் திருப்போம். ரெஸ்டோர், ரெஸ்டோர் ஓ லார்ட், ரெஸ்டோர் அஸ் ரபிலி ஷீகிராராலபா ருக்பௌலியர் யூத்தனா சந்தலகடகதடபா. எங்களை ரெஸ்டோர் பண்ணுங்க, எங்களை மறுபடியும் திருப்புங்க, எங்களை மறுபடியும் திருப்புங்க. ரகில கபாரகுதோ இழந்த காரியங்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நிற்க வையும், நிற்க வையும். ரகிலகா நதுனபலோ ஷடபௌரி அதரபலா நதனகுடூத்தரா சந்தரபலா சேகரே தூணா கண்டர கட கதட கட கதலவா. அக்கினி இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற, நன்றி செலுத்துகிற. உடைய வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி. லீ பாரக நூத்தூனி அங்கலா சந்தலபோ ரியாத்தரலோ சண்ட கடகதடகடகதலவா. அக்கினி கடந்து வரட்டும். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டி பானதை நான் தருவேன், அதை இப்பொழுதே தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர். நூதினி அமாலா சந்துலகாதா ரகடகள் எல்லா கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ரீபாரகலபோ நாதனமுலோ ஷடபார கதோலா ஸ்வீகமாலா தரகடகடகதலவா. தண்ணீர் இல்லாத குழியில அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களை உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினீர். லீபா ரகிலுருது நூதனி அபாலா சந்தரகடகடகதடகலவா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடைய சித்தத்திற்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தகுதிப்படுத்தி பயன்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் உடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்னைக்கு கூட ஒரு சில காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் எனக்கு ஒரு சில வசனங்களை நினைப்பூட்டி இந்த காரியங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி என்னோடு கூட பேசினது நிமித்தம் அந்த வசனங்களை பார்க்கலாம். வாசிங்க. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 11, 12.
உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. 12வது வசனம், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட், இதோடைய பின்னணி என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பாவத்துல, அடிமைத்தனத்துல சத்துருக்களுக்கு விற்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்தை செய்தது நிமித்தம், விக்கிரக ஆராதனை பண்ணது நிமித்தம் அவர்கள் ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்காங்க. அவங்க சத்துருக்களுடைய பாளையத்துல அல்லது சத்துருக்களுடைய பட்டணத்துல போய் சிறையில இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ கர்த்தர் அவங்களோடு கூட பேசுறாரு. அப்போ உங்களுடையவர்களை, தண்ணீர் இல்லாத குடியில அகப்பட்டு இருக்கிறவர்களை நான் விடுதலை பண்ணுவேன். எப்படின்னா, நான் உனக்கு பண்ணின உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் விடுதலை பண்ணுவேன். கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லாமே. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்போ சிறைப்பட்டவர்கள் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. கைகளை ஊத்தி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வாக்கு தத்தத்தின் மூலமா இன்னைக்கு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். நான் செய்வது என்னவென்றால், அல்லேலூயா, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், அல்லேலூயா. அந்த வசனத்துடைய முதல் வாக்கியத்தை நீங்க பாருங்க. முதல் நான்கு வேர்ட்ஸை பாருங்க. கர்த்தர் பேசுறாரு, உனக்கு நான் செய்யற காரியம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் இன்னும் செய்யல, அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொன்னா அதை கண்டிப்பா செய்து முடிப்பார். அல்லேலூயா. யாக்கோபின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்கியம் என்னவென்றால், நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் சொன்ன வாக்கு பண்ணின வார்த்தைகள் ஒளிந்து போகிறதில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் சொன்ன இந்த வார்த்தையை செய்வேன் என்று வாக்குப்படுகிறார். அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் இன்றும் கிரியை செய்கிறவர். அவர் 6 நாளில் உலகத்தை சீரமைத்தது மாத்திரமல்ல, அவர் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நம்முடைய ரட்சிப்புக்காக கிரியை செய்து சகலத்தை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னவர் நமக்காய் இன்னும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் சுகந்தரிக்கத்தக்கதாக நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இது அவருடைய விரல். அவர் சொன்ன காரியம் அது செய்து முடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது என்னிடத்துல கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை, ரெஸ்டோர். ஹல்லேலூயா. He is the God who restores. ஆமென். நம் இழந்த காரியங்களை மறுபடியும் மீண்டும் நம்மை திருப்புகிற தேவன். ஹல்லேலூயா. ரெஸ்டோர்ன்ற வார்த்தைக்கு தமிழ்ல கிளியரா ஒரு பர்டிகுலர் வேர்டு நம்மளால சொல்ல முடியாது. நான் சொல்றேன், இதுதான் அர்த்தம். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்ம மீட்டு கொள்ள முடியும். என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இழந்தா அதை நான் மறுபடியும் ரெஸ்டோர் பண்றேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய நிலையை நான் இழந்திருப்பேன் என்றால் I'm going to restore that. God is going to restore that. ஹல்லேலூயா. வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்ட வருஷங்களை கர்த்தர் இதோ திரும்ப அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை ஹல்லேலூயா உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. சத்ரு
உங்க ராஜ்யத்துல, சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில திருடின, பொட்டரித்து போட்ட அனைத்து வருஷங்களை, அந்த வருஷங்களின் விளைவை கந்தலபலபா அவர் திரும்ப ரெஸ்டோர் பண்ண போறார். கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லமா. God is a God of restorer. அல்லேலூயா. நீ இழந்து போன சுகத்தை நீ மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்வாய். நீ இழந்து போன உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நீங்க இழந்து போயிட்டேனே, நான் விற்கப்பட்டு போயிட்டேனே, என்னால இதை இழந்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லையே, நான் இழந்து போயிட்டேனே என்று நினைக்காதே, புலம்பாதே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் யோசேப்பை அவனுடைய பழைய நிலைமைக்கு திருப்பினவன். ஹல்லேலூயா. அவன் தலையை உயர்த்தினவர். ரிபாலா சந்தரகலபா. I am the God who restored. Hallelujah. Amen. எங்க இந்த ரெஸ்டோர் பண்றாரு வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை, கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை என்ன? தண்ணீர் இல்லாத குழிகளில். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. தண்ணீர் இல்லாத குழிகளில் இருக்கிறவர்களை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தண்ணீர் என்பது வார்த்தையை குறிக்கும். சில இடங்கள்ல பரிசுத்த ஆவி, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர்கள். அல்லேலூயா. ஆவி இல்லாத ஒரு நிலையில குழியில இருக்கிறவங்க, பிட் always resembles sinful life. அல்லேலூயா. பாவ வாழ்க்கை. அல்லேலூயா. அக்கிரமத்தின் வாழ்க்கை, உலகத்தின் பிணைப்பு தான் பிட்டு. அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத, ஆவி இல்லாத, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லாத இடங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் திருப்புவேன். அல்லேலூயா. நான் திருப்புவேன். ஆமென். நான் தண்ணீர் இல்லாத இடத்துல நீ இருக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அங்கிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. இஸ் a God of restorer. என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை நான் இழந்திருப்பேன் என்றால், தாவீது சங்கீதம் 51 சொல்லுகிறது போல, அப்பா சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை எனக்கு திரும்ப தாரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும். ரீபாலாம இழந்து போறான் ஆவியை. ஆமென். அதை மறுபடியும் உற்சாகத்தின் ஆவியை மறுபடியும் ஊத்தாரு. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகத்தின் ஆவியை எனக்கு திரும்ப தாங்க. ரீபாலா ஷத்தலபா. தாவீதை போல நீ அனைத்தையும் பெற்று கொண்டிருந்தும் அதையெல்லாம் இழந்து போயிருந்தாயா? உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருந்தாயோ? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், I will restore your holiness. I will restore your fame. I will restore your praise. I will restore anything that you have lost. Hallelujah. இன்னைக்கு நீ தண்ணீர் இல்லாத ஒரு கிணறை போல் இருக்கலாம். இதோ ஜீவ தண்ணீர் உன்னிலிருந்து பிறப்பிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, நான் உன்னை திருப்புவேன், மாற்றுவேன். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற எத்தனை பேர் ஜெப நிலையில நின்று கேக்குறீங்க? நான் சொல்லுகிறேன், நான் ரெஸ்டோர் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஐ வில் ரெஸ்டோர். உன்னுடைய பழைய சந்தோஷத்துக்கு ஐ வில் ரெஸ்டோர். உன்னை விட்டு போன ஆட்களை மறுபடியும் நான் திரும்ப கொண்டு வருவேன். ஐ வில் ரெஸ்டோர். ஹல்லேலூயா. உன்னை விட்டு போன மகிமையை, கனத்தை மறுபடியும் கொண்டு வருவேன். ஐ வில் ரெஸ்டோர். நான் சொல்றேன், தண்ணீர் இல்லாத நிலை தான் உன்னுடைய நிலை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நிலை தான் உன்னுடைய நிலை. அபிஷேகம் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துரும். கையில வைத்து அல்லேலூயா சொல்லாமா. மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கீதம் 51வது அதிகாரம், 51வது சங்கீதம். தாவீது தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவனுடைய உற்சாகத்தை இழக்கிறான், அவனுடைய பரிசுத்தத்தை இழக்கிறான். அல்லேலூயா. பெத்சிபாவோடு அவன் பாவம் செய்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? அது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சங்கீதம் 51வது சங்கீதத்துல ஹெட்டிங்கை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பெத்சிபாவின் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின் நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கைகளை தலையில சொல்லாமா. ஆமென். பெத்சிபாவோடு பாவம் செய்து உரியாவை கொலை பண்ண அப்புறம் கூட அவன் உணர்வில்லாமல் இருக்கிறான். அவன் ஆவி இழந்ததை உணர்வில்லாமல், அறியாமல் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இதுதான் தண்ணீர் இல்லாத நிலை.
ஆமென். ஆவியானவர் அவனோடு பேசாத ஒரு நிலை, கர்த்தர் அவனோடு பேசி இடைப்படாத ஒரு நிலை. அல்லேலூயா. பாவத்தில் அவன் ஊறி போய் விட்டான். ஒரு கொலை, ஒரு விபச்சாரம் செய்தது நிமித்தம் உணர்வு கட்டவனாய் அவன் மாறி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? தாவீது ஆமென், அவன் சவுலை கொன்றுடக்கூடாது, நாம் ஆவியில் அவ்வளவு சென்சிட்டிவா இருந்தான். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவனாய், இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் இருந்தான். ஆனால் நடந்தது என்ன? அவன் யுத்த நாட்களில் யுத்தத்திற்கு போகாமல், ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற நாட்களில் அவன் யுத்தத்திற்கு போகாமல், அவன் உட்பரிகையில் போல் காத்து வாங்கத்திற்கு போனது நிமித்தம் அவன் பாவ கண்களின் இச்சையில் விழுகிறான், மாம்ச இச்சையில் விழுகிறான், ஜீவனத்தின் பெருமையில் விழுகிறான். அல்லேலூயா. உலகத்தோடு இணைக்கப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்க கட்டளையை முதலில் மீறுகிறான். அப்புறமா விபச்சாரம் என்கிற கட்டளையை மீறுகிறான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை மீறுகிறான். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை மீறுகிறான். Do not murder. Hallelujah. He did that. He did that. Hallelujah. Amen. எதிர்பார்க்க முடியாத செகண்ட்ஸ்ல நடந்துடுச்சு இதெல்லாம். ஆமென். ஒரு நாள்ல 2 நாள்ல கட நடந்துச்சு இந்த பாவங்கள்லாம். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், யாராவது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அடி மேல அடி பாவம் செய்து கொண்டே போறீங்களா? உணர்வை இழந்து போகிறீங்களா? கர்த்தர் ரொம்ப நாளா நேத்தும் பேசினாரு, உணர்வை இழந்து போன நிலை. அல்லேலூயா. குஷ்டரோகி உணர்வை இழந்து போய் இருந்தான். ஆமென். உணர்வை இழந்து போன நிலையில் இருப்பாய் என்றால் ஏதோ கர்த்தர் உன்னை ரெஸ்டோர் பண்ணுகிறதற்கு அவருடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நாகமானுக்கு எலிசா என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பினார். தாவீதுக்கு நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாத்தான் ஒரு பெரிய கதை சொல்றார். அல்லேலூயா. ஓமையா ஒரு கதை சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு ஆடை ஒரு ஐஸ்வர்யவான் கொன்னுட்டான். அந்த ஆடு ஒரு ஏழையோட அந்த ஏழையோட மடியில தான் அந்த ஆட்டுக்குட்டி தூங்கும். அந்த ஏழையோட மடியில தான் அந்த ஆட்டுக்குட்டி பால் குடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை குழந்தைய போல அவன் வளர்த்துட்டு இருந்தான். இந்த ஐஸ்வர்வானுக்கு அநேக ஆடுகள் இருந்தோம். அந்த ஐஸ்வர்வான் அந்த ஆடை பிடிச்சி வெட்டி சாப்பாடு செஞ்சு அவனுடைய நண்பர்களோட அவன் சாப்பிட்டுட்டான். சொன்ன உடனே தாவீது எழும்பி கோபத்துடன், அந்த ஐஸ்வர்வான் யார்? அவன் மரணத்திற்கு பாத்திரவானாக இருக்கிறான் சொன்ன அடுத்த நொடி, நீரே அந்த மனிதன் என்று நாத்தான் சொல்றார். கைகளை வைத்து சொல்லாமா? நாம் உணர்வடையும்படிக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வர வேண்டும். That will restore. Hallelujah. Hallelujah. Amen சொல்லாமா? அவருடைய தீர்க்கதரிசி, அவருடைய வார்த்தை சுமந்து வந்த தீர்க்கதரிசி தாவீது ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் அவனோடு கூட இடைப்பட்டான். தண்ணீர் இல்லாத, உணர்வு இல்லாத, இருதயத்துல ஈரம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாவை அவன் இதோ ஒரு கடிந்து கொள்ளுதலுக்குள் நடத்துகிறான். அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்திற்குள் அவன் நடத்துகிறான். நடந்தது என்ன? தாவீது கதறி அழுது இந்த 51ஆம் சங்கீதத்துல பாடின பாடலை பாடுகிறார். அல்லேலூயா. தேவனே. ஆமென். 9வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். என் பாவங்களை 51:9 என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பி. அதெல்லாம் இழந்துட்டேன். புதுப்பிங்க. ரெஸ்டோர் மீ லார்ட், ரெஸ்டோர். அல்லேலூயா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், அல்லேலூயா, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தண்ணீர். அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத கிணத்துல பரிசுத்த ஆவியை இழந்து போய் கிடக்கிறையா? கர்த்தர் சொல்லுகிறார், ஐ கேன் ரெஸ்டோர் யூ. அல்லேலூயா. நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். தண்ணீர் இல்லாத கிணத்தில் இருந்து நான் உன்னை தூக்குவேன். தண்ணீர் இல்லாத குழியில் இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்க முடியும். If there is no hope, don't worry. நம்பிக்கை உள்ள சிறையை அரணுக்கு திரும்பு, ரெட்டிப்பானதை நான் உனக்கு தருவேன். நீ இழந்து போனதை மாத்திரம் அல்ல, அதை காட்டிலும் மகிமையும் மேன்மையான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ரீபாதானா சந்தரகடகதடபா. எத்தனை பேர் சத்தமா அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்க? ரிசீவ் பண்றீங்க கர்த்தருடைய வசனத்தை? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில நான் செய்ய நினைத்த
நினைத்தது தடைபடாது. நான் செய்வது என்ன தெரியுமா? தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிற உன்னை எடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால தேவனுடைய வசனத்தை கேட்க முடியலையே, தேவனுடைய வார்த்தையை நோக்கி போக முடியலையே, அது ரொம்ப தூரமா இருக்கிறது. சொல்றேன், இன்னும் சமீபமாய் நான் உன்னை மறுபடியும் திருப்புவேன். விசுவாசி. அல்லேலூயா. ரிசீவ், பிலீவ். ஆக்கே துனா சந்தலவா. நீ விசுவாசிக்கும் போது மகிமையை காண்ப, அற்புதங்களை காண்ப. அல்லேலூயா. எனக்கு வாரத்துல ஒரு நாள் தான் வசனம் கிடைக்குது. தேவன் என்னோடு பேசவே மாட்டாரு, அவர் முகத்தை மறைச்சிருக்காரு. நான் சொல்றேன், தண்ணீர் இல்லாத நிலையில கர்த்தர் உன்னை தூக்க ஆயத்தமா இருக்கிறார். யூ மே பி லைக் எ கேக்டஸ். அல்லேலூயா. ஒரு வனாந்தர வாழ்க்கை நீ வாழலாம். மோசேவே, 40 வருஷம் தேவனுக்கும் உனக்கும் எந்த தொடர்பு இல்லை. நீ தண்ணீர் இல்லாத ஒரு குழியில இருக்க. அல்லேலூயா. நீ செய்த ஒரு அவசரப்பட்டு செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம், எகிப்தியனை கொன்று போட்ட ஒரு பாவத்தின் நிமித்தம், தேவனுடைய வாக்கை கேட்காமல் நீயே துணிகரமாய் செய்த ஒரு காரியம், ஒரு தப்பின் நிமித்தம் நீ 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் மீதியாம் தேசத்தில் போய் உட்கார வேண்டிய சூழ்நிலைக்குள் நீ தள்ளப்பட்டிருக்கலாம். அதுதான் தண்ணீர் இல்லாத ஒரு குழி. நான் பரதேசி என்ற தன்னுடைய பிள்ளைக்கு பரதேசி என்ற பெயர் வைக்கிறான். பாருங்க, அவன் எவ்வளவு குத்தப்பட்டிருப்பான் பாருங்க. பரதேசின்னு பேர் வைக்குமாங்களா யாராவது தன்னுடைய பிள்ளைக்கு? பேர் வைக்கிறான். நான் பரதேசியா வாழ்றேன், எனக்கும் தரிசனத்திற்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. I am in a dry place, I am in a desert, I am in a wilderness. Moses, I am in a wilderness. Hallelujah. 40 வருடம் கழித்து யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் எரியும் முச்செடியில் அவனுக்கு காட்சி அளிக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். He is the restorer. அல்லேலூயா. அவன் எகிப்தின் அரண்மனையில பார்வோனுக்கு கீழே தான் இருந்தான். ஆனா அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு தேவனா மாத்தினார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குவேன் என்று வாக்கு பண்ணினவர். இதுதான் ரெட்டிப்பானதை தருகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். வனாந்திரத்தில் இருந்த அவனை கர்த்தர் எழுப்பி பரிசுத்த ஆவியானுடைய எரியும் முச்செடியின் அனுபவத்தை அவனுக்கு காண்பித்து அவனிடத்தில் தேவனுடைய கோலை கொடுத்து அல்லேலூயா அற்புதமாய் மாற்றி அவனை பார்வோனிடத்திற்கு கொண்டு போகிறதை என பார்க்கிறோம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமே? கர்த்தாவே, ரெஸ்டோர் மீ so that let me do your will. உம்முடைய சித்தத்தை நான் செய்ய தண்ணீர் இல்லாத இந்த குழியில் இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, என்னை வெளியே கொண்டு வாங்க. சொல்லுங்க, என்னை தண்ணீர் இல்லாத இந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வாங்க, வனாந்தரத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, வார்த்தை இல்லாத இந்த நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் இல்லாத இந்த நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, ஜெபிக்க முடியாத நிலையிலிருந்து ரெஸ்டோர் மீ லார்ட், ரெஸ்டோர் மீ ஓ ஃபாதர். ரிஹத்தலா சந்தரபடகதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு புலம்பிருப்பான், என்னுடைய சகோதரர்கள் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில என்ன போட்டாங்களே. ஆமென். என்னை எடுத்து ஒரு இஸ்மவேலர்களுக்கு என்னை வித்து போட்டு போர்த்திபா வீட்டுல அடிமையா என்னை போட்டார்களே, என்னை சிறைச்சாலையில போட்டாங்களே. அல்லேலூயா. யோசேப்புக்கு இந்த வசனம் அப்படியே பொருந்தும். தண்ணீர் இல்லா குழியில விழுந்தான், சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அல்லேலூயா. அடிமையா அவன் இருந்தான், விடுதலை ஆக்கப்படணும். அடிமையா இருந்தான். 3 நிலையும் இருக்கும் இந்த வசனத்துல. அல்லேலூயா. 3 நிலையும் இருக்கும். ஒண்ணு தண்ணீர் இல்லாத குழி, 2வது விடுதலை அப்படின்னா அடிமையில இருக்கான், அடிமைத்தனம். அல்லேலூயா. 3வது நம்பிக்கையுள்ள சிறையிருப்புல இருக்கிறான். 3 காரியத்துல இருந்தோம். ரெஸ்டோர் மாத்திரம் பண்ணல, ரெட்டிப்பானத யோசேப்புக்கு தரார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பிரத்யட்சமான தேவனுடைய வார்த்தை யோசேப்புக்கு வராம இருக்கலாம். யோசேப்பிடத்துல கர்த்தர் ஒரே ஒரு தரிசனம், 2 தரிசனத்தை மாத்திரம் காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தேவன் யோசேப்போடு பேசவே இல்லை. ஏன் நான் குழியில இருக்கேன், ஏன் நான் அடிமைத்தனத்துல போர்த்திபா வீட்டுல இருக்கேன், ஏன் நான் ஜெயில இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா you know something, he didn't get the word of God, but he was telling the word of God to others. He was interpreting the dreams of others in that dungeon. Hallelujah. அந்த சிறையிருப்புல, ஹல்லேலூயா, அந்த ஜெயில்ல, ஆமென், அவன் பானபாத்திர
காரனுக்கும் சுயம்பாக்கிக்கும் அவர்களுடைய சொப்பனத்திற்கு அர்த்தங்களை சொல்ல கர்த்தர் ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். கையில் தொழிலே சொல்லாமா? நான் சொல்றேன், என்னிடத்துல என்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் எதுவுமே பேசல, என்னுடைய உயர்வுக்காக கர்த்தர் எதையுமே பேசல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்கிட்ட நான் பேசல, ஆனா உன் மூலமா நான் பேசுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு அநேக பேரை நான் மாற்றி கொண்டிருக்கிறேன், நான் திருப்பி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆதியாகமத்துல கர்த்தர் யோசேப்பை கொண்டு ஒரு காரியத்தை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம், யோசேப்பு சகோதரரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறத பாருங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். தண்ணீர் இல்லாத குழியில ஒருவேளை நீங்க விழுந்ததற்கு நீங்க காரணமா இல்லாம இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் ஒருவேளை காரணமா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நீ தண்ணீர் இல்லாத குழியில விழுந்ததற்கு உன் சகோதரர் காரணமா இருந்திருக்கலாம், உன்னுடைய நண்பர்கள் காரணமா இருந்திருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு காரணமா இருந்திருக்கலாம். அதை குறித்து அவர்கள் சஞ்சலப்படாதபடிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ணுகிறார். என்னதுன்னா, அது உங்களுக்கு வெசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கைகளை தொழிலே சொல்லாமா? This is the work of God. Hallelujah. Hallelujah. Amen. This is the work of God. இது கர்த்தருடைய கிரியை. நீ தண்ணீர் இல்லாத குழியில போய் விழுந்தாதான் ரெட்டிப்பானதை பெற்றுக்கொள்ள முடியும். கையில தொழில சொல்லாமா? நீ தண்ணீர் இல்லாத குழியில விழாம இருந்தீன்னா உனக்கு இருக்கிறது அப்படியே இருக்கும். யோபுவே, நீ தண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள குழிக்குள்ள நீ போலனா உனக்கு ரெட்டிப்பான மகிமையும் கனமும், நீ உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய எல்லா ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்களை நீ இழந்தது ரெட்டிப்பா இருக்காது, டபுளா இருக்காது. அல்லேலூயா. நீ வச்சுட்டு இருந்த அப்படியே வச்சிருந்திருப்ப. நீ அந்த ப்ராசஸ்க்குள்ள, அல்லேலூயா, அந்த ஃபேர்னஸ்க்குள்ள நீ போனது நிமித்தம், அல்லேலூயா, உலைக்களத்திற்குள் உன்னை கர்த்தர் அனுமதித்தது எதற்காக? அழுகையின் பள்ளத்தாக்கில் உன்னை கொண்டு போனது எதற்காக? உபத்திரவத்தின் குகைகளுக்குள் உன்னை கொண்டு போனது எதற்காக? நான் சொல்லுவேன், ரெட்டிப்பானதை நீ சுகந்தரிப்பதற்காக. கையில தொழிலே சொல்லாமே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையில் என்ன போட்டீங்களே கர்த்தாவே. ஹல்லேலூயா. தாவீது புலம்பிருப்பாரு, சவுல் என்ன துரத்தி நான் குகையில வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் குகையில வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீ குகைக்கு போலனா நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்க முடியாது தாவீதே. நீ முன்னாடி வர கமாண்டர் இன் சீஃப், படை தலைவனாய் இருந்தாய். ஆனால் குகைக்கு போனது நிமித்தம், உபத்திரவத்தின் குகைக்குள் நீ இருந்தது நிமித்தம் ரெட்டிப்பான மகிமை, ரெட்டிப்பான கணம், நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. ரீகா தூலா சாந்தரா கேரிகா தலவா. அப்பா, இந்த உபத்திரவ பாதையை ஏன்பா அனுமதிச்சீங்க? இந்த தண்ணீர் இல்லாத குழியை ஏன்பா என் வாழ்க்கையில் அனுமதிச்சீங்க? இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஏன்பா அனுமதிச்சீங்க என்று நீ தேவனை கேள்வி கேட்க வேண்டாம். நான் சொல்றேன், ரெட்டிப்பான மகிமைக்காக, ரெட்டிப்பான கணத்திற்காக, கிருபையின் மேல் கிருபை பெறுவதற்காக, பலத்தின் மேல் பலன் பெறுவதற்காக, மகிமையின் மேல் மகிமை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ரபிலி ஹந்தரகடகதடபா கர்த்தர் உன்னை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார், ஜீவ ரட்சணம் நீ செய்யும்படிக்கு. உன்னோடு கூட ஒருவேளை தண்ணீர் இல்லாத குழியில கர்த்தர் பேசாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னை கொண்டு அநேக பேரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கை அநேக பேரை திருப்பி போட்டிருக்கிறது, இன்றும் திருப்பி கொண்டிருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை அநேக பேரை இன்றும் திருப்பி கொண்டு
இருக்கிறது, அது திருப்பி போட்டு கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் பிரத்யட்சமாய் அநேகருடைய வாழ்க்கையை பேசி மாற்றுகிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோடு பேசுகிற கர்த்தர், அவர் செயல்படுகிறவர், அவர் வல்லமை உள்ளவர், உன் நடுவில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்த நாட்கள்ல ஒரு வசனத்தை ஆவியானவர் இங்க எழுதியிருக்கிறாரு. என்னோடு கூட திருப்புங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நீ தண்ணீர் இல்லாத குழியில தான் இருக்க, நீ சிறைச்சாலையில தான் இருக்க யோசேப்பே. ஆனா ஒரு காரியம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கையில வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை கர்த்தர் உன்னோடு கூட பேசாம மௌனமா இருக்கலாம். நான் சொல்றேன், அல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். தானியேல் ஜெபம் பண்ணின போது அவனை சிங்க கெபியில் கொண்டு வந்து போடுகிறார்கள். கர்த்தர் தானியேலோடு பேசினதாக எங்கேயுமே வேதத்துல இல்லை. கர்த்தர் தானியேலோடு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் அதிசயமான கர்த்தர், எதுவுமே சொல்ல. எந்த வாக்குத்தத்தம் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு வாக்குத்தத்தம் தானியேலுக்கு கர்த்தர் கொடுக்கல. ஆனா கர்த்தர் அவனை கண்ணீர் இல்லாத குழியிலையோ, சிறைச்சாலையிலையோ, சிங்க கெபியிலையோ அவனை போட்டிருந்தாலும் தானியேலோடு தேவன் இருந்தார். கைகளை வைத்து சொல்லாமா? சிங்கம் கடிக்க வந்தா கடிக்க முடியல, வாயை கட்டிட்டார். வா தா ரா காலபா. ஆமென். இங்க ஜெயிலர் அடிக்கணும்னு நினைச்சாலும் அடிக்க முடியாது. தேவ கிருபை யோசேப்போடு இருந்ததினால் தயவு இருந்தது. ரீ பௌரி ஆகபாலா ரூபாதானா சந்தரபலகலபா. அந்த தண்ணீர் இல்லாத குழியில உனக்கு கிருபை இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு செழிப்பான தேசத்துல நிக்கிறவன் கிருபை இல்லாம வாழ்றான். அல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் இல்லாம வாழ்றான். ஆமென். பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். குழியில இருந்தாலும் கிருபை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, குழியில இருந்தாலும் கிருபை இருக்கு. ரபா. தோல்வியில நீ இருந்தாலும் கிருபை இருக்கு. ராகேலே பாதானா சந்தரபலகலபா. உபத்திரவத்தின் குகையில இருந்தாலும் கிருபை இருக்கு. தாவீதே, நீ குகையில உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உன் மேல கை போடுகிறதுக்கு எவனாலே முடியல. சமத்த இஸ்ரவேலின் ராஜாவாலேயே முடியல. அவனுடைய சேனையால உன்னை தொட முடியல. எந்த பிலிஸ்தியர் ராணுவத்தாலும் அந்த தாவீதை தொட முடியவில்லை, அவனை அழிக்க முடியவில்லை. அவன் சொல்றான், நான் தில்லு பூச்சி, நான் ஒரு செத்த நாய், என்ன அழிக்கவா இவ்வளவு நேரம் வந்தீங்க? வந்தாங்க, அவனை தொட முடியவில்லை. நீ கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ குழியில இருக்கலாம், கொகையில இருக்கலாம், சிங்க கெபியில இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சத்துருவனை தொட முடியாது. ரீபாரா ஷாத்தலவா. கிருபை இருக்கு, கிருபை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி உன்மேல் புரளுவதில்லை. ஹல்லேலூயா. தண்ணீரில் நடந்தாலும் மூழ்குவதில்லை. நீர் என் தேவன், என் கண்மலை, என் கோட்டை என்று தாவீது சொல்லுகிறான். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லுகிறான். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில இருக்கிற ஷார்ட்கமிங்ஸ், விழுதல், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஃபெயிலியர்ஸை கர்த்தர் பார்க்கிறார். அதை கர்த்தர் அனுமதித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ரெட்டிப்பானதை தருவேன், அதை இப்பொழுதே தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is the God of restorer. He is the God who gives you 2
2 times of what you have. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த குழியிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணு, கிருபை இருக்குன்னு ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்போடு தேவன் இருந்தது நிமித்தம் கிருபை இருந்தது. கைகளை ஊத்தல்ல சொல்லாமா? இன்னைக்கு நான் சொல்றேன், தண்ணீர் இல்லாத குழியில இருக்கிறேன்னு கவலைப்படாத, இன்னும் கிருபை இருக்கு, இன்னும் கிருபை இருக்கு. லாசருவே, லாசருவே, நீ மரிச்சிட்டேன், பணமாயிட்டேன், உன்னை துணியினால சுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கலங்காத. மரியாளே, மார்த்தாளே, உன்னுடைய சகோதரன் கல்லறையில் இருக்கிறான் என்று புலம்பாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Hallelujah. He will restore. He will restore. அவன் ஃபீவர்ல இருந்த போதே, அவனுக்கு ஜுரம் இருந்த போதே கர்த்தர் சுகப்படுத்தி இருக்க முடியும். அவர் தண்ணீர் இல்லாத குழியில போட்டது எதுக்கு? அவனை மகிமையா ஜனங்க பார்க்க வேண்டும் என்பதற்காக. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அவனை உயிர்த்தெழுப்புகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அநேக ஜனங்கள் இயேசுவை மாத்திரம் அல்ல, உயிர்த்தெழுந்த லாசருவையும் பார்க்க முந்திக் கொண்டார்கள், அலமோதினார். ஹல்லேலூயா. அவனை மகிமையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நான் சொல்றேன், நீ மரித்து உயிர்த்தெழாவிட்டால் ஆமென், அந்த மகிமை உனக்கு வந்திருக்காது. லாசருவே, அந்த மகிமை உனக்கு வந்திருக்காது. நீ கர்த்தரோடு கூட பேசுகிறார். நான் அந்த தண்ணீர் இல்லாத குழிய உன் வாழ்க்கையில ஏன் தெரியுமா அனுமதிச்சேன்? ரெட்டிப்பானதை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு, ரெட்டிப்பான மகிமையை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு. கிரீகாத்தோரு ஷத்தரவலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், புலம்பாத. உனக்குள்ள ஒரு காரியம் இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் இல்லாத குழியில கர்த்தர் 2 காரியத்தை பண்ணுவேன்னு காண்பிக்கிறார். அதை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். வாசிங்க, சகரியா 13ஆம் அதிகாரம் 9வது. சகரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அதுல தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை, ஹல்லேலூயா, ஆமென். அவர் உன்னை மாத்திரம் அல்ல, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய நண்பர்கள், உன் சபையில் இருக்கிற உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய மெய்ப்பெண் அல்லது மெய்ப்பர்களாய் நீங்கள் இருப்பீர்கள், உங்கள் ஆடுகள், ஹல்லேலூயா, ஆமென், உன்னுடையவர்களையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். கையில சொல்லாமா? ஆமென். மோசேவே, நீ ஒரு தண்ணீர் இல்லாத குழியில இருந்த, உன்னை நான் ரெஸ்டோர் பண்ணிட்டேன். நீ கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் 6 லட்சம் புருஷர்மார் எகிப்துல அடிமையா சிறை இருப்புல இருக்காங்க. அவங்கள உன்னை கொண்டு உன்னுடைய சகோதரர்களை உன்னை கொண்டு, ஆமென். யோசேப்பே, உன்னுடைய சகோதரர்கள் இப்பொழுது பஞ்சத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய தகப்பன் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். யோசேப்பே, உன்னை தண்ணீர் இல்லாத அந்த குழியில் போட்டது எதற்காக? உன்னை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு மாத்திரம் அல்ல, உன்னுடையவர்களை நான் விடுதலையாக்குவதற்காக. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் வாழ்க்கையில தண்ணீர் இல்லாத அந்த குழியை அனுமதித்ததின் காரணம் என்ன தெரியுமா? நீ மாத்திரம் இரட்டிப்பான மகிமையும் கனத்தையும் பெறுகிறது மாத்திரம் அல்ல, உன்னுடையவர்கள் அடிமையா இருக்காங்களே, அவங்களையும் நான் ரெஸ்டோர் பண்ண போறேன். எப்படி தெரியுமா? உன்னை கொண்டு. மோசேவே, உன்னை கொண்டு. யோசேப்பே, உன்னை கொண்டு. ராகா தாடகதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கொண்டு நான் ரெஸ்டோர் பண்ண போறேன். ஆமென், ஆமென். இந்த உபத்திரம் எதற்காக? இந்த உபத்திர பாடுகள் எதற்காக? உன்னுடையவர்களை நீ மீட்கும்படிக்காக. ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்றான், நான் ஜீவரட்சணை பண்ணும்படிக்கு கர்த்தரை அனுப்பினார். சகோதரர்களே, பஞ்சத்துல இருந்த உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு என்னை எகிப்துக்கு உங்க முன்னாடி அனுப்பிச்சாரு. தகப்பனாகிய யாக்கோபே, அவரோடு கூட இருந்த 100க்கு அதிகமான நபர்கள் இதோ யோசேப்பினால் ஜீவரட்சணியம் பெற்றார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைக்கலாம், எனக்கு மட்டும்தான் இந்த சோதனையா? எனக்கு மட்டும்தான் என் குடும்பத்துல தண்ணீர் இல்லாத ஒரு
குழியா, ஒரு கொகையா, இந்த உபத்திரவத்தின் பாதை, இந்த உபத்திரவத்தின் கொகை, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, இது எந்த ஒரு என்னுடைய நண்பர்களுக்கோ என்னுடைய சபையில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு யாருக்குமே வரல. எனக்கு மட்டும் தானே கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, என்ன மட்டும் தானே கர்த்தர் இந்த மாதிரி ஒரு பாதையில வித்து போட்டாரு. இது எதற்காக, இது எதற்காக என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, அவர்களை நீ குணமாக்கும்படிக்கு, அவர்களை நீ மறுபடியும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு உன்னுடையவர்களை அல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். வாசிங்க, லூக்கா 22வது அதிகாரம். லூக்கா 22வது அதிகாரம். பேதுரு இடத்துல கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில பேதுருவோடு ஒரு காரியத்தை பேசுகிறார். நடக்க போற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். என்னன்னா 31வது வசனம், லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல, கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எதுக்கு? புடைக்கிறதுக்கு. அல்லேலூயா, ஆமென். உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட அனுமதி கேட்டான். இயேசுக்கு அனுமதி கொடுக்காம சாத்தானால் தொட முடியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்களேன். சாத்தான் கேட்டான். சரி, கேட்டான் கர்த்தாவே. 32வது வசனம், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் இடத்துல, பிதாவாகிய தேவன் இடத்துல இயேசு என்ன வேண்டிக் கொள்றாருன்னா, அவன் விசுவாசத்தை மாத்திரம் காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? புடைக்க ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத குழியில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். யோசேப்ப சத்ரு கையில ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? சகோதரர் கையில ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? மோசேவை மீதான் தேசத்துல பரதேசியா அனுப்புனாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக? இயேசுவே உங்க கூடவே இருந்தனே, எதுக்காகப்பா? எதுக்காக புடைக்க ஒப்பு கொடுத்தீங்க? அல்லேலூயா. சொல்றாரு, உன் விசுவாசம் போகாதபடி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. யோசேப்பே, நீ மகிமை மேல மகிமை பெற்ற உடனே, நீ ரெட்டிப்பான மகிமையை பெற்ற உடனே, ரெட்டிப்பானதை நீ பெற்றுக்கொண்ட உடனே, ரெட்டிப்பான நன்மையை நீ பெற்றுக்கொண்ட பிறகு உன் சகோதரரை நீ சதப்படுத்த வேண்டாம். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. பேதுரு பார்த்து சொல்றார், தம்பி, உன்னை அனுமதிச்சது எதுக்காக தெரியுமா? இந்த உபத்திரவ பாதையில அவன் மறுதளிச்ச பிறகு he cried bitterly. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான கசப்பு. அல்லேலூயா. மாறா தண்ணி மாதிரி மாறிட்டான் பேதுரு. ஐயோ, மறுதளித்து விட்டேனே, அழுது புலம்புறான். ஆமே, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுருப்பான். அல்லேலூயா. அழுது குணப்பட்டு வந்த பிறகு, அல்லேலூயா, அல்லேலூயா, உன்னை குணப்படுத்தினது எதற்காக? நீ உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துவதற்காக. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமே. எத்தனை நாள் உங்களுக்கு மாத்திரமே நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரமே நீங்க பார்த்துட்டு இருக்க போறீங்க? உங்களை கொண்டு கர்த்தர் அநேக பேரை ஆசீர்வதிக்கிறதற்காக உன்னையே ஆசீர்வாதமாய் மாற்ற ஆசைப்படுகிறார். உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த கர்த்தர் உன்னை குணப்படுத்துகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த கர்த்தர் உன்னை குணப்படுத்துகிறார். ரீபாந்தரா சந்தரகடகதலவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உன்னுடையவர்களையும் நீ மீட்டுக் கொள்ளுவதற்காக, அல்லேலூயா, இந்த தண்ணீர் இல்லாத இந்த குழியில கர்த்தர் உன்னை போடுகிறதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விழுந்துட்ட, அடப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. ஆமென். தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அப்போ அநேக பேர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்த உன்னுடைய சகோதரர்களை, தடத்தில் இருக்கிற உன்னுடையவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பாடுகளை அனுமதித்திருக்கிறார். அந்த பாடுகள்ல இருந்து நீ வெளியே வரும்போது அவர்களை யூ கேன் ரெஸ்டோர். யூ வில் கெட் தட் அத்தாரிட்டி டு ரெஸ்டோர். ஹல்லா ஷேகா ரங்குலு ஷடகதடபடகதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெயித்து வெளியே வரும்போது அநேக பிசாசுகள் மேல உனக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா. நீ மற்ற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணா அந்த பிசாசு அலறி ஓடும். Hallelujah. You would have got that authority when you went through that difficult path. Hallelujah. That trial, that tribulation, that persecution is allowed so that you will have authority. Hallelujah. 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 உபத்திரவத்தின் பாதையிலிருந்து, உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. கடைசியாக ஒரு காரியம், நமக்கு டைம் இல்லை, கடைசியாக ஒரு காரியத்தை, 2 காரியத்தை நான் பார்க்கணும்னு பார்த்தேன். சரி, 11வது வசனம். நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இங்க ஒரு கொஸ்டின் நமக்கு வந்திருக்கணும். என்னன்னா, நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன்னு வந்திருக்கணும். அல்லேலூயா. அங்க வசனம் எப்படி இருக்கு பாருங்க. நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. ஹல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோடு செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆமென். அது உன்னுடைய உடன்படிக்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில உன்னை விடுதலை ஆக்கினது எது தெரியுமா? கர்த்தர் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை தான். அது ரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த ஒரு உடன்படிக்கை. ஆமென். ரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் இஸ்ரவேல் ஜனங்களை ராக்காலபா விடுதலை ஆக்கிற்று. அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போக நமக்கு டைம் இல்லை. ஆபிரகாம் பலி செலுத்துறதுக்காக காத்திருந்து கர்த்தர் வருவார்னு காத்திருந்து அப்படியே தூங்கிடான். அவன் பலி அப்படியே இருக்கு. கர்த்தர் அக்னி சுவாலையில அந்த பலி நடுவில் கடந்து போய் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமோடு பேசி சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள்லாம் சிறையிருப்புல போவாங்க, கானானியர்களுடைய பாவம் நிறைவேற வரைக்கும் அவங்க அடிமைத்தனத்துல இருப்பாங்க. ஆனா 400 வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்ச பிறகு நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிடுறாரு. அல்லேலூயா. ஆத்ராம 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் பெருமூச்சை தேவன் கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு அவர் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென். நான் சொல்றேன், நான் குழியிலிருந்து ரட்சிக்கப்பட்டது நான் செய்த ஏதோ ஒரு நன்மை அல்ல, அவர் செய்த உடன்படிக்கை. எத்தனை நல்லவர் பிதாவே. என்னுடைய சகோதரர்களோ அல்லது நான் செய்த தவறோ இந்த தண்ணீர் இல்லாத குழியில் நான் கிடக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குழியில் நான் வைக்க போகிறதில்லை, உன்னை விடுதலை ஆக்கும்படிக்கு என் இரத்தத்தை நான் கல்வாரி சிலுவையில் சிந்தி உன்னோடு கூட உடன்படிக்கை செய்தேன். அல்லேலூயா. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில கர்த்தர் அப்பத்தையும் அந்த பானத்தையும் எடுத்து சொல்லுகிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. பாவ குழியில் இருக்கிற மகனே, மகளே, உன்னை விடுதலை ஆக்கினது அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அவருடைய ரத்தம் இன்றும் ஜீவன் உள்ளது. அந்த ரத்தம் இன்னும் உன் பாவத்தை கழுவும், சுத்திகரிக்கும். கல்வாரி சிலுவையில் ஒரு கைகளில் கால்களில் ஆணி கட்டாவினது. அந்த ரத்தத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ சுத்தமாகுவதற்காக சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று தாவீது கேட்டது போல கேள் மகனே, மகளே, கேள். கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் இந்த புதிய உடன்படிக்கை உன் கைகளில் கொடுத்தது எதற்காக? நீ இனிமே இந்த பாவ வாழ்க்கை வாழ வேண்டாம். உன் சுபாவத்தின்படி நீ வாழ வேண்டாம். நீ மனம் திரும்பி இதோ கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பாய் என்றார். You will be a new creation. நீ ஒரு புதிய மனிதனாய் மாறுவாய். இனிமே குழி இல்ல, இனிமே சிங்காசனம் தான். ரீகாலபாதாரா சந்தலகலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த
ரத்த உடன்படிக்கை அல்லவோ குழியிலிருந்து உன்னை எடுத்தது, உளையான சேற்றிலிருந்து உன்னை எடுத்தது. இதோ பிரபுக்களோடு ராஜாக்களோடு உன்னை உட்கார வைத்தது, கண்மலையின் மேல் உன்னை நிற்க வைத்தது. அவருடைய உடன்படிக்கைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து. அப்பா, அந்த ரத்த உடன்படிக்கை, என்னோடு நீர் செய்த அந்த ரத்த உடன்படிக்கை, நான் சிந்த வேண்டிய ரத்தத்தை நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தினீரே. அந்த ரத்த உடன்படிக்கை அது உம்முடைய உடன்படிக்கை நீங்க சொல்லல, அது என்னுடைய உடன்படிக்கை என்று நீங்க சொன்னீங்க. ஹல்லேலூயா. நீங்க சிந்தின ரத்தம், ஆனா அது ஏன் ரத்தத்தின் உடன்படிக்கைன்னு சொல்றீங்க? அது எனக்கு பதிலாக சிந்தப்பட்ட ரத்தம். ஆபிரகாமே, ஈசாக்கை பலி கொடுக்க நீ போனாய், ஆனால் ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்தார், ஆட்டுக்கடாவை காண்பித்தார். அதை பலி செலுத்து என்று சொன்னார். இதோ அந்த ஈசாக்கு, நீயும் நானும் மகனே மகளே, உனக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடா இதோ பலியிடப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. மரண பரியந்தம் அதை நீ மறந்துவிடக் கூடாது. உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டியாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது உன்னுடைய ரத்த உடன்படிக்கையாய் மாறி இருக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஆமென். 12வது வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே. அல்லேலூயா. இதுதான் கடைசி ஒரு காரியம். ஆமென். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், அல்லேலூயா, நம்பிக்கையே அற்று போன நிலை உன் வாழ்க்கையில் இருந்தாலும், if there is no hope, my friend, don't lose your hope. Hallelujah, hallelujah. கைதியாய் கப்பல் ஏறின பவுலை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் அவர்கள் நட்சத்திரங்களையோ சூரியனையோ சந்திரனையோ பார்க்க கூடாத ஒரு நிலை, புயலில் அடிப்பட்ட ஒரு கப்பல், அது படகாய் மாறி போனது. அது நம்பிக்கை அற்று போன ஒரு நிலை, பிழைப்போமா என்கிற நம்பிக்கை அற்று போன ஒரு நிலையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 276 பேர் கைதி இருக்காங்க. 776 பேர் இருக்காங்க, கைதி கூட இல்லை, பேர் இருக்காங்க. சேவகர்கள், நூற்றுக்கு அதிபதி, மாலுமி எல்லாரும் இருக்காங்க. 276 பேர்ல ஒரே ஒரு மனிதன் பவுல். அல்லேலூயா. அவனுக்கு நம்பிக்கை இருந்ததினால் அந்த கப்பலில் இருந்த 276 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? நான் உன்னுடையவர்களை உன் நிமித்தம், அல்லேலூயா. யோசேப்பே, உன் நிமித்தம் போத்திபாவரை நான் ஆசீர்வதிப்பேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? உன் நிமித்தம் நான் எகிப்தை ஆசீர்வதிப்பேன். ராக்கா துரலா சந்தலபா ரிகுதனா சந்தரகடகதடகதலபா. ஹல்லேலூயா, Hallelujah. This is how God will work. Amen. பவுல் கிட்ட சொல்றாரு. ஆமென். நீங்க போய் வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 27ல ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், உன் நிமித்தம் நீ ராயன் கிட்ட போய் நிக்கணும்ல, உன் அழைப்பு நிமித்தம், உன் மேல கர்த்தர் வைத்த உடன்படிக்கை நிமித்தம் உன்கிட்ட ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை நான் தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. பெற்றுக்கொள் இன்றைக்கு அந்த ரெட்டிப்பான மகிமை, இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மையை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ரகலுகுதுனோ சந்தரகலவா. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் பெற்றுக்கொள்ள அந்த நன்மைகளை பெற்றுக்கொள். யோபுவே, அந்த ரெட்டிப்பான காரியத்தை பெற்றுக்கொள். ரூகந்தலா சந்தரகலவா. யோபு அந்த சிறையிருப்புல இருந்த போது, அவனுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணும் போது, நண்பர்களும் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆனார்கள். தேவனுடைய கோபாக்கினிலிருந்து அவர்கள் விடுதலை ஆனார்கள். யோபுவின் சிறையிருப்பு மாறினது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் யோபுவுக்கு அந்த தண்ணீர் இல்லாத குழியை அனுமதிச்சது எதற்காக? நம்பிக்கையுள்ள யோபுவே, நீ நம்பிக்கையை இழக்கல, அதனால நீ உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த முடியும். உன்னுடைய சிறையிருப்பையும் மாற்றி ரெட்டிப்பானவன் ஆசீர்வதிப்பேன். ராகா தூரலா ஷதரபலா ரீகமௌலா சந்தரபடகடகதலவா. கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி, வான மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ரீபாதி கோரியா தோட கந்தலபா, உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இதோ இறங்கி கிரியை செய்யும்படியாக கர்த்தாவே எங்கள் தண்ணீர் இல்லாத நிலையை மாற்றும். பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நிலையை மாற்றும், பரிசுத்தம் இல்லாத நிலையை மாற்றும். எங்களை ஏன் இந்த இடத்தில் நீ போட்டீர், எங்களை ஏன் இந்த இடத்தில் விற்று போட்டீர் என்று நாங்கள் கேட்க மாட்டோம். ஒன்று, எங்களுக்கு ரெட்டிப்பானதை தருபடிக்கு நீர் இதை அனுமதித்திருக்கிறீர். இரண்டாவது, எங்களுடைய வருகளையும் விடுதலையாக்குவதற்காக நீர் எங்களை இந்த இடத்துல போட்டீங்க. மூணாவது, அடைப்பட்டு சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு நீர் எங்களை இத போட்டீங்க. ஜீவ ரட்சணியம் பண்ணும்படிக்கு யோசேப்போடு இடைப்பட்ட தேவன் பதிதி கிவி கதுனா கதுட கட கதட கட கதலப ஜபி. ஒரு ஜப ஆவி ஒவ்வொருவருக்குள்ளே பற்றி எரிகிறதை பார்க்கிறேன். ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலே ஒரு ஜப ஆவி, எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால, எல்லா பிசாசின் வல்லமைகள் எரிகிறது. எரிகிற ஜபிக்க முடியாத கட்டுகள் உட்டைகிறது. ராக்குதுடுபு ரக்கபௌலி அதரபலபா ரிகமௌதடபட கடடகட கடடகட கடலபா லீபாதனமலா துரபல கட கடடகட கடலபா. அக்கினிக்கு விளம்பரம் தேவையில்லை என்று சொன்னீரே. இந்த தண்ணீர் இல்லாத நிலையை, இந்த தண்ணீர் இல்லாத ஊழியத்தை கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். நான் குணப்பட்ட பிறகு சகோதரர்களை சுகப்படுத்தக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. ரீ பி கதடா ருகமௌதன கட கடலபா. ரெட்டிப்பானதின் நன்மைகளை தருவேன் சொன்னீங்களே. உம்முடைய புதிய உடன்படிக்கை என் மேல் இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அது என்னுடைய உடன்படிக்கை என்று சொன்னீர், என் ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை என்று சொன்னீர். விகிதா கதோ அகுலா கேதினி கொடுகுடகதடகடகதலபா. வான மண்டலங்கள் திறக்கப்படுகிறது, இடி முழக்கங்கள் உண்டாகுகிறது. அலிபுட குதட புட கதட கட கதட பட கதலபா. That still small voice has spoken to you, has spoken to you. கர்த்தரோடு கூட பேசி இருக்கிறார். Right now, right now, right now speak the deliverance. ரமலோ ஷடகடகதடபா. இன்றைக்கு அந்த நன்மையை புசிப்பார்களாக, புசிப்பார்களாக. பாத்துரு ஷதரபலி அச்சரி கந்தரகடகதடகடகதலபா. வான மண்டலங்கள் கர்த்தர் நீ திறக்க வேண்டுமாய், மகிமை இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லாசரு போய் மரித்து போய் கிடக்கிறாயா. Do not lose the hope. மரியாளே, do not lose the hope. You may be in a hopeless situation. நம்பிக்கையுடைய சிறைதான் அரணுக்கு திரும்பும், நம்பிக்கையுடைய சிறைதான் அரணுக்கு திரும்பும். ரகில கட கதடபா. நீ அரணான பட்டணத்தை போல கர்த்தருனை மாற்றி இருக்கிறார். ஒரு சத்துருவின் உட்புகுதலும் எனவே இராது. ரதிரி கடகடகதடகதலபடகலபா. கர்த்தர் அனைத்தையும் புதிதாக்குகிறார், புதிதாக்குகிறார். புதிதான ஊழியத்தை தருகிறார், புதிதான காரியங்களை சிருஷ்டிக்கிறார். குழந்தை தனமான காரியங்களை விட்டு விட்டு புருஷனானவைகளின் காரியங்களை நீ சிந்திப்பாயாக. கீழானவைகளை விட்டு மேலானவைகளை சிந்திப்பாயாக. அக்கினி 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 கேத்தனே சந்துரு கடகடகதடகடகதலபா. வியாதியில் கட்டில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில help them to restore, குணமாக்கும், ரெட்டிப்பான மகிமைக்குள்ள அவர்களை கொண்டு போகும். சாட்சியா நிற்கவையும் தேவனே. ரூபாதரகலபா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. லீ தீகா நூதுரி கபௌ அருகந்தரபடகடகதடகடகதலபா. சுத்த நடைபெறடுப்பா, சுத்த நடைபெறடும். எல்லா தடைகளை உடைக்கிறேன். சிறையிருப்பை மாற்றின தேவன் குணமாக்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகள் எல்லாம் உடையட்டும். துதி கன மகிமை எல்லாம் தருகிறேன். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.